சட்டவிரோத வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என ஊழியர்களுக்கு சாம்சங் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே எலக்ட்ரானிக் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை நிறுத்த, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 15வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாம்சங் நிர்வாகம் சார்பில் சட்டவிரோத வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும், பணிக்கு ஊழியர்கள் திரும்பாவிட்டால் அடையாள அட்டை முடக்கப்படும், தீபாவளி பரிசு வழங்கப்படாது, போனஸ் தொகை பிடித்தம் செய்து வழங்கப்படும் என்று 2 நோட்டீஸ்களை அனுப்பியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் சார்பில் சாம்சங் நிர்வாகத்திற்கு சோகா நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதில் தொழிற்சங்கம் ஆரம்பித்த நாள் முதல் ஊழியர்களை தனித்தனியாக அழைத்து சங்கத்தை விட்டு விலக நிர்பந்தம் செய்ததாகவும், ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கைகளின் பேரில் பேச்சுவார்த்தைக்கு நிர்வாகம் வரவில்லை என்றும், தங்களுக்கு எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கும் பக்குவம் உள்ளது என்றும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது.